டெல்லியை அலற விட்டுள்ளார் ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியை அலற விட்டுள்ளார். எங்க நித்தி ஆயோக் கூட்டத்துல நேர்ல போய் இந்த சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பது அப்படிம்பாங்கல்ல. மோடி சிங்கம் இல்ல, அது வேற விஷயம். ஆனாலும் அவங்க சிங்கமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி அவங்க சிங்கம் போல் மோடியை நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை அதனுடைய குகையில் நேரில் சந்தித்து அடிச்சு அட்டி இருக்குல்ல. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, பாஜக காரங்க இப்ப என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் வராமலே இருந்திருக்கலாம்ப்பா. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? இவரு மோடிக்கு எதிராக இவர் பேசுவது மட்டுமின்றி இன்ன பிற மாநில முதலமைச்சர்களையும் மோடிக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக, மாநிலங்களினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளிட்டார். இப்ப எல்லாரும் வேற வழி இல்லாம அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது மோடிக்கு நெருக்கடி முற்றுகிறது. இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் இருந்தா கூட பரவாயில்ல போல இருக்குது என்ற இடத்திற்கு இன்றைக்கு சங்கிகள் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஸ்டாலின் டெல்லியில செஞ்ச சம்பவம் அப்படி. என்னங்க பண்ணார் நித்தி ஆயோக் கூட்டத்துல அப்படிங்கறதான் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் பரிந்துரைகள். நன்றி. வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திட்டக்குழு அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இந்த திட்டக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்தியாவில எதை பிரதானப்படுத்தணும். இப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது உணவு தானிய உற்பத்தியே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. உணவு தானியங்களே இங்க பஞ்சம், வறுமை இந்தியாவில இல்லையா? அப்போ உடனே என்ன பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல உணவு தானிய உற்பத்தியை கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்ப அதை நோக்கி நகர்ந்தாங்க. அப்போ பெரிய பெரிய அணைக்கட்டுகள் கட்டினாங்க. அப்பதான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்டவர்கள்லாம் மிகப்பெரிய அணைக்கட்டுகளை எங்க கட்டினாங்க? இந்தியாவில. பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுல. இப்படி எல்லாம் அணைக்கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டது அப்பதான். இதெல்லாம் 5 ஆண்டு திட்டங்களினுடைய காலகட்டம். இப்படி ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கும் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் தொழிற்புரட்சி, தொழிலை கொண்டு அபிவிருத்தி செய்ய தொடங்குவாங்க. சாலைகள் உட்கட்டுமானங்களுக்கு இந்த இந்த 5 ஆண்டுகளில் முக்கியத்துவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மோடி வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் மாத்தவே வரல. இந்த திட்டக்குழு எல்லாம் கலைச்சிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு இப்ப 10வது வாட்டி நடக்குது இந்த மீட்டிங். இந்த மீட்டிங்ல தான் நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். இப்ப இந்த மீட்டிங்ல என்ன முக்கியமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தங்கள் மாநிலங்களுக்கு என்ன தேவை, என்ன இது, அடுத்தது என்ன செய்யலாம், இதெல்லாம் தான் கலந்து ஆலோசிக்கிற கூட்டம். இப்ப ஸ்டாலின் அவர்கள் போய் வைத்த ஒரு வாதம் தான் இப்ப பரபரப்பா இருக்கு. மிக முக்கியமான வாதம். நீங்க தமிழ்நாட்டின் உரிமைகளை அவர் 2, 3 பேசியிருக்கிறார். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். மிக முக்கியமாக ஒரு இடத்த வாதம் வச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஏங்க வாங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றிய வருவாயில், ஒன்றிய அரசுக்கு வருவாய் வருது இல்ல, உங்களுக்கு வருது இல்லப்பா காசு, இந்த ஒன்றிய அரசுக்குன்னு தனியா மக்கள் இருக்கானா? இப்ப நான் கொடுக்கிற காசும் ஒன்றிய அரசுக்கு போகுது, பாக்குற நீங்க கொடுக்கிற காசும் ஒன்றிய அரசுக்கு போகுது. இந்த ஒன்றிய அரசின் வரி வருவாயில் 50 விழுக்காட்டை நீங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிட்டார். இப்ப அங்க இருக்கிற மத்த மாநில முதலமைச்சர்கள்லாம் அப்படிலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சமா கொடுங்க போதும் அப்படியா கேட்பாங்க? கேட்க முடியாது. அப்ப அந்த மாநில முதலமைச்சர்கள் என்ன இடத்துக்கு வர்றாங்க? நீங்க ஏற்கனவே 41% கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. இப்ப இவர் கேட்கறது சரிதான், ஸ்டாலின் சொல்றது சரிதான், 50 விழுக்காடு 50-50. ஏன்னா பெருவாரியாக மாநிலங்கள் தான் எதை நிறைவேற்றுகின்றன? அதிகப்படியான திட்டங்களை நிறைவேற்றுகின்றன. எனவே நீங்க ஸ்டாலினுடைய குரலுக்கு மதிப்பளித்து ஒன்றிய அரசு 50%, 50 விழுக்காட்டின் நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற இடத்திற்கு மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் வர தொடங்கி விட்டார்கள். இப்போ ஏண்டா ஸ்டாலினை கூப்பிட்டோம் அல்லது ஏண்டா ஸ்டாலின் வந்தாருங்கிற இடத்துக்கு பாஜக மண்டையை பிடிச்சிட்டு இருக்கு. இல்ல 2, 3 முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். இவர் போகிறார் அப்படின்னு உடனே அதிமுக காரங்களாம் ஹே எதுக்கு போறாரு அப்படிலாம் சொன்னாங்க. அவர் அங்க போய் கார் மாறி மாறி எடப்பாடி பழனிசாமி மாதிரி போய் கூட்டணி பேசல. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE, அதில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் இன்னும் தராம இருக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல குறிப்பிட்ட சதவிகிதம் ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக அங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். அது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது சட்டம், கட்டாயமா நீங்க கொடுக்கணும். அந்த RTE அதன் கீழ் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு
அந்த நிதியை யார் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா அரசு கொடுத்துரும். அந்த ஸ்கூல்ல இடம் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூல் படிக்க வைக்கும். அந்த ஸ்கூலுக்கான அந்த செலவினங்களை அரசினுடைய பங்களிப்பு அதுல இருக்கும். இதுக்கு தர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தரவில்லை. இதை நேரடியாக அங்கே அவர் யார் வைக்கிறார்? நம்முடைய முதலமைச்சர் வைக்கிறார். நீங்க ஆர்டிஇல தர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி மறுக்கப்பட்டுள்ளது. 2024 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய நிதி எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் மறுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் மற்றும் ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கும் குழந்தைகளின் கல்வியை இது பாதிக்கிறது. எனவே தாமதமின்றி ஒருதலைப்பட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல், இதுதான் முக்கியம். ஒரு வைத்த வாதம் ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது சும்மா போய் நிதி கேட்டாருங்க, மாநிலத்துக்கு நிதி தாங்கன்னு கேட்டாருல, எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு, ஓபிஎஸ் கேட்டிருக்காரு, கொஞ்சம் நிதி கொடுங்க. அப்படியா? அப்படி இல்ல, ஒருதலைப்பட்சமான நிபந்தனைகளை விதிக்காமல். அது என்ன சார் ஒருதலைப்பட்சமான நிபந்தனைகள்? நீங்க தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் தான் நிதி, அதான் ஒருதலைப்பட்சமானது. அப்படிலாம் போடாம ஒழுங்கா எங்களுக்கு தர வேண்டிய நிதியத்தா அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு முக்கியமா பண்ணிருக்கிறார், உங்ககிட்ட நிதி வாங்குறது பெரிய பஞ்சாயத்தா இருக்கப்பா பேசுறாரு நேத்தங்க. ஒவ்வொரு வாட்டியும் போராடி வாதாடி வழக்காடி நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தோதுப்பட்டு வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா தர வேண்டிய நிதியை கொடுங்க. இதையும் நேத்தங்க பேசுறாரு. அப்போ போராடி வாதாடி வழக்காடி நிதி பெறும் நிலை மாற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய எஸ்எஸ்ஏ திட்டம், ஆர்டிஇ உள்ளிட்டவற்றிற்கு நீங்கள் தர வேண்டிய நிதி ஒதுக்கப்படாததால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கி பேசியிருக்கிறார். இது தாண்டி நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு நிதியை நீ அலாட் பண்ணு அப்படிங்கறதையும் நேற்று பேசியிருக்கிறார். சோ இது மிக முக்கியமான ஒரு கூட்டமாக நேற்று அமைந்திருக்கிறது. இப்ப இதுல மோடி பேசுறதுதான் ரொம்ப உச்சபட்ச காமெடி. மோடி ஐயா என்ன பேசிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போலதான், பாயே பேகனோ நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால், அவர் பேசியிருக்கார், ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எந்த இலக்கும் சாத்தியமற்றது அல்ல. யாரு? பிரைம் மினிஸ்டர். இணைந்து செயல்படுறதுன்னா என்ன சார்? இணைந்து செயல்படுறதுன்னா என்னது? தமிழ்நாட்டுக்கு பேரிடர் புயல் மழை வந்தா நிதி கொடுக்காம இருப்பீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேணும்னு தமிழ்நாடு அரசு எவ்வளவோ கேட்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கேட்பார்கள், அதை தரமாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எய்ம்ஸ் கல்லூரியை கெட்டியே தரமாட்டீங்க, ஒரே ஒரு செங்கலை வச்சு ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க. குஜராத்ல புயலோ மழையோ பெஞ்சிச்சுன்னா கேட்காமலே அடுத்த நாள் போய் 10,000 கோடி ரூபாய் நிதியை கொடுப்பீங்க. சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதியை ஒதுக்குவீங்க, தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க. இதான் இணைந்து செயல்படுறதா? இணைந்து செயல்படுறதுனா என்னது? நீங்க சொல்லுங்களேன், இணைந்து செயல்படுறதுனா என்னது? அப்ப தமிழ்நாடு நிதி கேட்கின்ற பொழுது என்ன சொல்றீங்க? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கிறோம்னு உங்க அமைச்சர் சொல்லுகிறார். அப்புறம் இணைந்து செயல்படுறதுனா என்ன தெரியுமா இவங்க பார்வையில? ஒண்ணும் இல்லை. இணைந்து செயல்படுறதுனா ரொம்ப எளிமை. பாஜகவின் பார்வையில் இணைந்து செயல்படுவது என்றால் என்ன? இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. திராவிட இயக்க ஆட்சியாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு, இன்னும் சொல்ல போனா எஸ், கல்வி கண் திறந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு தமிழ்நாட்டை கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருப்போம்ல, நிப்பாட்டி இருக்கிறதுல கொண்டு வந்து மோடியோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு, கூச்சமே கிடையாது, வெக்கமே கிடையாது, கொஞ்சம் கூட துளியூண்டு கடுகளவு கூச்சம் இல்லாம மோடி ஸ்டிக்கரை கொண்டு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு, அது முன்னாடி இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வாழ்க பாரதம், வந்தே பாரதம், பாரத் மாதா கி ஜெய்ன்னு எதையாவது சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்துட்டு, இதெல்லாம் ஒன்றிய பார்த்தீர்களா மோடியின் ஆட்சியில் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு மாநில அரசுகளினுடைய பங்களிப்பால் வளர்ச்சி அடைந்த வளர்ந்த திட்டங்களுக்கு முன்னாடி மோடி படத்தை ஒட்டி அதுல பெருமை தேடிக்கிறது தான் இணைந்து செயல்படுறது. அதானே? வேற என்ன இணைந்துன்னா என்ன? நீ ஏதாவது கொண்டு வரணும்ல, நீ ஏதாவது கொடுக்கணும்ல. இது நான் உமி கொண்டு வரேன், நீ அவள் கொண்டு வா, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அந்த கதையெல்லாம் இருக்கு. அவர் பேசுறாரு நேத்து, என்ன சொல்றாரு? நாம 2047 ஆண்டு வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு? இந்தியாவை வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றுவதற்கு இவர் 2047 இலக்கு
தீர்மானித்திருக்கிறார். யாரு? ஐயா மோடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2014ஆம் ஆண்டு அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? 5 ஆண்டு போதுனாரு. எனக்கு 5 வருஷம் மட்டும் நீங்க டைம் தாங்க, அதுக்கு மேல வேண்டாம், எனக்கு 5 வருஷம் இந்தியாவை நான் எப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க. மாத்திட்டார் மாத்திட்டார். எப்படி மாத்திட்டாரு? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 100 ரூபாய் நெருங்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வுக்கு போய்விட்டது. கேஸ் விலை உச்சத்துல நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. தங்க விலை எங்கேயோ போய் நிக்குது. தங்கத்தை அடகு வச்சு கூட திங்காதீங்கடா, நீங்க பட்டினி கிடந்து சாவுங்கடான்னு சொல்லி இப்ப தங்க நகை அடகு வைக்க போறதுக்கு செக் வச்சுக்க போறாரு. வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவன் எல்லாம் அவன் அங்கேருந்து துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் இந்தியா மாத்திட்டார்ல, மோடி மாத்திட்டார்ல. 2014 மோடி சொன்னது 5 வருஷம். இப்ப என்ன சொல்றாரு ஐயா? 2047 வரைக்கும். ஆத்தாடி தாங்காதியா நாடு? 2047 வரைக்கும் இவருக்கு டைம் கொடுக்கணுமா? கொடுத்தால் இந்தியா வல்லரசு ஆயிருமா? ஆனா அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம், மாநில அரசுகள் சிறப்பாக செயல்பட்டு ஆயிரலாமா? அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்பட்டால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், சார் நீங்க உங்களுடைய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்ல குடிக்க தண்ணி இல்லாம, உங்களுடைய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிரால குடிக்க தண்ணீரின்றி மக்கள் பல 100 கிலோமீட்டர் நடந்து, நீங்க கீழே கிணத்துக்குள்ள இருந்து அப்படியே எடுத்து அது கலங்கின தண்ணியை குடிக்கிறத நாங்க பாக்குறோம். இத்தனை வருஷமா அங்க ஆட்சி செஞ்சு என்ன கிழிச்சிங்க நீங்க? கொரோனா பேரிடரின் பொழுது குஜராத் அரசு மருத்துவமனைகளா பாலடைந்த பாதாள கிடங்குகளா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதெல்லாம் ஒன்னும் பண்றது இல்ல. வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி, ஆந்திரா மாதிரி, கர்நாடகா மாதிரி தென் மாநிலங்களை கெடுத்து குடிச்சவராக்கி சுரண்டி அதுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, இதான் உங்களுடைய 2047 இலக்கு. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு, வளர்ச்சி, புதுமை, நிலைத்தன்மை ஆகியவை இந்திய நகரங்களின் மேம்பாட்டிற்கான உந்து சக்தியாக இருக்க வேண்டும். நாம ஒவ்வொரு மாநிலமும் ஒரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவது உருவாக்கணும். இதெல்லாம் யார் சொல்றா? ஐயா மோடி. எங்க டூரிஸ்ட் பிளேஸை உருவாக்குவீங்க? எப்படி உருவாக்குவீங்க? வட இந்தியாவில் சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதியினர் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் ரீதியாக கடும் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாள். எப்படி வருவான்? நீங்க என்ன பண்றீங்க? தேவாலயங்களை இடிக்கிறதா, பள்ளிவாசல்களை இடிக்கிறதான்னு போனீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவன், அரபு நாடுகள்ல இருக்கிறவன்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு எப்படி யோசிப்பான்? அங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்னு பயப்படுவானா இல்லையா? இதெல்லாம் நீங்க ஆளும் மாநிலங்கள்ல போய் சொல்லுங்க. அப்போ தனித்தனியா எடுத்து ஒண்ணு மட்டும் நான் சொல்லி சுருக்கமா முடிச்சிடுறேங்க. விவசாயிகளுக்காக இந்த அரசு, பாஜக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. விவசாயிகள் அத்தனை பேரும் அதை எதிர்த்து போராடுகிறார்கள். மாணவர்களுக்காக நீட்டை கொண்டு வந்தோங்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாணவர்களும், ஒட்டுமொத்த பெற்றோர்களும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை எதிர்த்து போராடுகிறது. விளையாட்டு வீராங்கனைகளுக்காக நாங்கள் அதை செய்றோங்கிறாங்க. விளையாட்டு வீராங்கனைகள் அத்தனை பேர் ரோட்ல இருந்து போராடுறாங்க இவங்களுக்கு எதிராக. நீங்க கொண்டு வந்த திட்டத்துக்காக யாருதான் உங்க திட்டத்தை ஆதரிச்சிருக்கிறா? யாருக்காகத்தான் உங்க திட்டம்? அப்ப அம்பானியும் அதானியும் மட்டும் வளர்வதல்ல இந்தியாவின் வளர்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லட்டுமானா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த திராவிட மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. திராவிட மாடல் இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்னைக்கு தேவை. எல்லோருக்குமான வளர்ச்சியா இருக்கும். தலைநகர்ல ஒரு விதமான பெரிய பெரிய கட்டடங்கள், கிராமங்கள்ல மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிற குஜராத் மாடல் அல்ல. கிராமம் முதல் நகரம் வரை அனைத்தும் சீராக வளர்ச்சி அடையும். எனவே அதை வலியுறுத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நேற்று டெல்லிக்கே நேரடியாக சென்று அதை பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே விவாதத்தில் சொன்னது போல, தொலைக்காட்சி விவாதங்களில் சொன்னது போல, ஏன் டெல்லி செல்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஒரு ரீசன் தான். இப்ப வழக்கு போட்டுட்டு தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசை தர சொல்லுங்கன்னு வழக்கு போட்டார் நீதிமன்றத்துல. இப்ப நீதிமன்றத்துல அந்த வழக்கு போகின்ற பொழுது ஒருவேளை ஒன்றிய அரசு என்ன சொல்லும்? சார் இதுக்குதான் சார் தனியா நாங்க ஒரு கூட்டம் வச்சோம், நித்தி ஆயோக், இவர் வரல சார் அப்படிம்பாங்க. அதனால அது வேண்டாம், நான் நேர்லயே கேட்கிறேன்.
கேட்டாச்சு. இப்ப தரல அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துல நம்ம அந்த வாதத்தை வைக்க முடியும். நான் நேரில் நித்தி ஆயோக் கூட்டத்திலும் கலந்து கொண்டு கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்ப இன்னும் ஒரே ஒரு கருத்து நிறைவா. சார், பாஜகவோட கொஞ்சம் நெருங்குறாங்க சார். பாஜகவோட திமுக எது இந்த கூட்டத்துல கலந்துகிட்டதுனாலேவா அப்படின்னா, நான் இப்படி சொல்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் யாருன்னு தெரியுமா? இப்ப கர்நாடக முதலமைச்சர் கலந்துக்கல, கேரள முதலமைச்சர் கலந்துக்கல, இவங்க எல்லாம் கூட்டணியில இல்ல. கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கலந்து கொள்ளவில்லை. அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க? கூட்டணியிலவா இருக்கிறாரு, கலந்துக்கல நிதிஷ். இப்ப நிதிஷ்குமார் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினாலேயே கூட்டணியில் பிளவு அப்படி சொல்ல போறீங்களா? அதனால நீங்க வந்து இது இது அப்படின்னு புரியல. சோ கூட்டணி இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. இது தமிழ்நாடு நலன் சார்ந்து நேற்று முதலமைச்சர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். தன் தரப்பு நியாயங்களை வாதங்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்காக எடுத்து வைத்திருக்கிறார். ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை, நமக்கு தர வேண்டிய உரிமையை தருமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை என்றால் பெரும் மக்கள் திரள் போராட்டங்களின் மூலம் ஒன்றிய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம். அது தமிழ் சமூகத்தின் கடமை என்பதையும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.